பெங்களூரு இந்திரா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சிதைந்த நிலையில் பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவின் இந்திரா நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மாயா கோகாய் என்ற இளம் பெண்ணின் பாதி சிதைந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் கடந்த நவம்பர் 23ஆம் தேதி அந்த பெண் ஆரவ் என்ற நபருடன் சேர்ந்து இந்த அபார்ட்மெண்ட்டிற்கு வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. மறுநாள் காலை ஆரவ் மட்டும் அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். இதனால் இது கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்துள்ளனர். மேலும் இந்த கொலைக்கு பின்னணியில் வேறு யாரேனும் உள்ளனரா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பட்ட பகலில் ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளரை பட்டா கத்தியால் முகத்தில் வெட்டிவிட்டு செல்போன் மணி பர்ஸை 2 பேர் பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவ உதவியாளராக பணியாற்றி வரும் தேவா என்ற இளைஞர் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 2 பேர் அவரிடம் இருந்த பணம் மற்றும் செல்போனை கேட்டுள்ளனர். தர மறுத்ததால் அவர்கள் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து தேவாவின் முகத்தில் வெட்டிவிட்டு செல்போன் மற்றும் பணத்தை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பினர். இதை பார்த்த இரத்த வெள்ளத்தில் கிடந்த தேவாவை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முகத்தில் 9 தையல் போடப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசார் தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.